8th மேக்ஸ் சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.3ல 4th சம் பார்க்க போகிறோம். 4th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p-2 இன்ட்டு p+1 இன்ட்டு p-4னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு எழுத போகிறோம்னா x+a இன்ட்டு x+b இன்ட்டு x+c அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இங்கே x+a இருக்குது, இங்கே p-2 இருக்குது, இங்கே ப்ளஸ் போட்டு ஏக்கு வந்து -2 இருக்குதுன்னு எழுதி போகிறோம். சரியா? இப்போ p x+a, pக்கு பதில் x இருக்குது, xக்கு பதில் p இருக்குது, ப்ளஸ் bக்கு வந்து ஏக்கு வந்து -2 இருக்குது இன்ட்டு x+b, xக்கு பதில் என்ன இருக்குது, p இருக்குது, ப்ளஸ் bக்கு பதில் 1 இருக்குது, cக்கு வந்து என்ன இருக்குதுன்னா p ப்ளஸ் -4, சிக்கு வந்து -4 இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏக்கு பதில் -2, பிக்கு பதில் 1, சிக்கு வந்து சிக்கு வந்து -4, எக்ஸுக்கு வந்து p இருக்குது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு x+a, x+b, x+cக்கு ஃபார்முலா வந்து x³ பதில் இங்கே என்ன இருக்குது, p³ ப்ளஸ் a + b + c, ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குது -2, பிக்கு பதில் +1, சிக்கு வந்து -4 இன்ட்டு x², எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது p, அப்போ p². அடுத்தது வந்து ab, ஏக்கு பதில் என்ன இருக்குது, ஏக்கு வந்து -2 இன்ட்டு பிக்கு வந்து 1 இருக்குது, அப்போ -2 இன்ட்டு 1. ஃபஸ்ட்டு கொடுக்குறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். பிக்கு பதில் 1 இருக்குது, சிக்கு பதில் -4 இருக்குது. அடுத்தது ப்ளஸ், அடுத்தது சிக்கு பதில் என்ன இருக்குது -4, ஏக்கு பதில் -2. ஃபஸ்ட்டு கொடுக்குறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி, ஏக்கு பதில் -2, பிக்கு பதில் 1, சிக்கு வந்து -4. இப்போ p³ -2 ப்ளஸ் போட்டுக்கிறோம், -2 -4 ஆட் பண்ணால் -6, -6லேருந்து ப்ளஸ் போனால் -5. இப்போ இங்கே என்ன வரும் -5 p². சரிங்களா? அடுத்தது வந்து 1 இன்ட்டு -2, அடுத்தது வந்து 1 இன்ட்டு -4, -2 இன்ட்டு -4 இன்ட்டு -2, 2 4s are 8, -of +8 இன்ட்டு இங்கே என்ன இருக்கும், p இருக்கும். சரிங்களா? x இருக்கும்ல, அது இங்கே என்ன இருக்கும், p இருக்கும். அடுத்தது ப்ளஸ் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -of ப்ளஸ் -2 இன்ட்டு -4 +8. சரிங்களா? இப்போ வந்து நம்ம p³ -5 p², இங்கே வந்து -2 இன்ட்டு -4 -6 +8 என்னது +2p +8. இதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப். ஃபைண்ட் த கியூபோட வால்யூம் கேட்டிருக்காங்க. ஒரு சைடு கியூபோட ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்கிறேன். கிவன் சைட் ஆஃப் தி கியூப் என்னது x+1 சென்டிமீட்டர். அடுத்தது வால்யூம் ஆஃப் த கியூப்க்கு ஃபார்முலா வந்து சைடு கியூப். இங்கே சைடு என்ன கொடுத்துருக்காங்க, x+1 த ஹோல் கியூப் என்னது சென்டிமீட்டர்ஸ் கியூப். நம்மளுக்கு வால்யூம்ங்கிறதுனால cm³ போட்டுக்கிறோம். x+1 த ஹோல் கியூபை நாம் இது என்ன ஃபார்முலா இருக்குது, a+b த ஹோல் கியூப் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா படி நம்ம விரிச்சு எழுதுகிறோம். அப்போ x³ ப்ளஸ் 3a² பதில் 3x², bக்கு பதில் என்ன இருக்குது 1 ப்ளஸ் 3a²b 3x1² ப்ளஸ் b³ 1³ இப்போ இங்கே இது ஒன்றா 3x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 சென்டிமீட்டர். வால்யூம் கியூபுங்கிறது cm³. தேர்ஃபோர் வால்யூம்ங்கிறது இதுதான் ஆன்சர். சரிங்களா? ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூபாய்டு. அதாவது கியூபாய்டுடைய வால்யூம் கேட்டிருக்காங்க. டைமென்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கியூபாய்டோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு வால்யூம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் த டைமென்ஷன் ஆஃப் கியூபாய்டு அது கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம். வால்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு ஃபார்முலா எடுத்து LBH. அப்போது இதோட 3ஐயும் மல்டிப்ளிகேட் பேசணும். எல்லுக்கு பதில் x+2 இன்ட்டு x -2
இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ. இது என்ன ஃபார்மேட்டில் வச்சு செஞ்சுக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. எக்ஸ் ப்ளஸ் ஏ இது எக்ஸ் ப்ளஸ் பிக்கு பதில் எக்ஸ் மைனஸ் பிக்குங்கிற இடத்துல மைனஸ் டூவும் சிங்கிற இடத்துல மைனஸ் த்ரீயும் இருக்குது. சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது செய்ய போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி சீக்கோட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் க்யூப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி. இங்கே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. இங்கே வந்து நம்மளுக்கு எக்ஸுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டூ எக்ஸ்க்கு எக்ஸ் தான். ஏக்கு வந்து டூ, பிக்கு வந்து மைனஸ் ஒன், சிக்கு வந்து மைனஸ் த்ரீ. சிசி கொட்டு மைனஸ் த்ரீ. இதை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் பியில் எக்ஸ் மைனஸ் பிக்கு பதில் மைனஸ் ஒன், சிக்கு பதில் மைனஸ் த்ரீ இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம அதை அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் க்யூப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஏக்கு பதில் டூ, பிக்கு பதில் மைனஸ் ஒன், சிக்கு பதில் மைனஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம். ஏக்கு வந்து டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் பிக்கு வந்து மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் சிஏ வந்து மைனஸ் சிக்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது? மைனஸ் த்ரீ, ஏக்கு வந்து டூ இருக்குது ப்ளஸ் ஏபிசி. ஏபிசினா டூ இன்ட்டு மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ எல்லாம் அப்படி மல்டிப்ளை பண்ணிடுவோம். இங்கே வந்து எக்ஸ் க்யூப் டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர், டூ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் டூ என்னது? மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது வந்து மல்டிப்ளை பண்ணோம். டூ இன்ட்டு மைனஸ் டூ, டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ. அடுத்தது வந்து மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ. அடுத்தது வந்து டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ், மைனஸ் ஆஃப் ப்ளஸ் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு இங்கே என்ன வரும்? எக்ஸ் வரும் ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ். இப்போ எனக்கு எக்ஸ் க்யூப் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ என்னது? ப்ளஸ் ஒன். இங்கே மைனஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ். அடுத்து வந்து இங்கே ப்ளஸ் சிக்ஸ். இதுதான் நம்மளுக்கு என்னது? வேல்யூமோட ஆன்சர். வேல்யூன்னு எழுதிக்கிடுங்க. தேங்க்யூ. CU யூனிட்ஸ் என்ன யூனிட்ஸோ அதை நம்ம போட்டுக்கணும். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.